சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு அநேகமான அற்புதங்கள் இருக்கு. ஏன்னா, மொத்தம் 18 புராணங்கள் எழுதுனாங்க இல்லைங்களா? இந்த 18 புராணங்கள்ல மிக மிக சிறந்த புராணம் எந்த புராணம் கேட்டீங்கன்னா கந்த புராணம் தான். முருகனோட வரலாற்று தான் முதல்ல வந்து நின்னது. ஏன்னா, முருகனோட வரலாற்றை பார்த்தீங்கன்னா, உலகத்துல எல்லா இடத்துலயும் தேடி இருக்காங்க. அத்தனை இடத்துல முருகனோட அடையாளங்கள் இருக்கு. ஏன்னா நம்ம ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா அந்த நிலத்தோட பேர் குமரன் இல்லையா? முதல்ல நமக்கு விவசாயத்துக்கு விதை கொடுத்தது யாருன்னா முருகப்பெருமான். விவசாயத்துக்கு விதையும் கொடுத்து கனி சொல்றோம் இல்லையா? அதாவது இந்த பழம், அதாவது அவருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சாமிர்தம் நம்ம கொடுப்போம் இல்லைங்களா? அப்போ பஞ்சாமிர்தத்தில் என்ன இருக்கும்? பழ வகைகள் இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் நம்ம எதுக்காக படைக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, அவர் கொடுத்த விதை தான். அது எப்போ கொடுக்குறாருன்னா, அது இன்னொரு பதிவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், எந்த காலகட்டத்தில் கொடுக்குறான்ட்டு. இது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, எதுக்காக நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, தமிழர்கள் சைவர்கள்ன்றதுல நான் இது சொல்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா கதிர்காமத்தில் இதை சோதிச்ச இடம். அதாவது நெல்லில் கொண்டு போய் பயிர் வைக்கிறதுக்காக என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, பயிர் வைக்கிறதுக்காக விவசாயம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, இந்த விதையை கொண்டு போய் எங்கே சோதிக்கிறான்னா கதிர்காம கதிர்காமம் எங்கன்னா இலங்கையில் இருக்குது, ஸ்ரீலங்காவில் இருக்குது. சரிங்களா? அந்த இடத்துல தான் முதல்ல நம்ம விவசாயம், அதாவது காய் கனி, சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த மூலிகை சம்பந்தப்பட்ட இந்த உணவுகள் நம்ம மனிதருக்கு தேவையான உணவுகள் முதல்ல எங்க சோதிக்கப்பட்டதுன்னா கதிர்காமத்துல முருகப்பெருமான் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா மக்களுக்கு விதையை கொடுக்குறாரு. அந்த விதையை அகத்தியர் பெருமான் கிட்ட, அகத்தியர் என்ன பண்றாருன்னு கேட்டா நேரா கொண்டு போய் நாம கதிர்காமத்துக்கு போறாங்க. கதிர்காமத்துக்கு போய் சரியான இடம் இதுதான், இந்த இடத்துல நம்ம தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு கதிர்காமத்தில் தான் அந்த விதையை போடுறாங்க. அந்த விதையை போட்டோன்னா விளைச்சல் வருது, அதுக்கு விதை கதிர். சரிதான். இந்த கதிர்காமத்துக்கு தான் முதல்ல விதையை போட்டு அதில் ஜெயமாக்குறாங்க. ஜெயமாக்கி அங்கே தான் பழம், காய், கனி சாரமாகுது. சரியா? அதுக்காக தான் முருகனுக்கு பஞ்சாமிர்தம் படைக்கிறது. ஏன்னா அவர் கொடுத்தது தான் இந்த காய், கனி, சாரம் இதெல்லாம். சரிங்களா? அதே மாதிரி கதிர், நெல், நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, இது யார் கொடுத்ததா? முருகப்பெருமானோட காலகட்டத்தில் நம்ம கொடுத்தது தான். இந்த காய், கனி, ஒரு விதை உள்ளது அத்தனையும் முருகப்பெருமான் கொடுத்தது. ஏன்னா அவர் படைக்கும் கடவுள் அவர். சரிங்களா? நாம் இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும் நிறைய கருத்துக்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா எதுக்கு முருகனை இன்னமும் வழிபடுறாங்க, எல்லா இடத்துலையும் வழிபடுறாங்க என்னன்னு கேட்டால் எல்லா ரூபத்துலேயும் முருகன் இருக்காரு. அவர் தான் கிங்கு. சரிங்களா? அவர் தான் எல்லாருக்குமான கடவுள். நீ என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அத்தனையும் அவர்கிட்ட கேட்டது கிடச்சிடும். சரிங்களா? படைக்கக்கூடியது. ஏன்னா நெல், கதிர், காய், கனி, சாரம் இதெல்லாம் அவரோட காலகட்டத்தில் அவர் நம்ம தமிழர்களுக்காக, நம்ம உலக மக்களுக்காக இதை பயன்படுத்தி முதல்ல சோதிச்சாரு கதிர்காமத்தை சோதிச்சு மக்களுக்கு கொடுக்கும் போது இந்த மக்கள் மூலயமா பல நாடுகளுக்கு கொண்டு போறாங்க. முருகன் உலகத்தை சுற்றி வந்தாருன்னு சொல்லுவான் பார்த்தீங்களா? அது இருக்குதான். இந்த காய், கனி, சாரம், இந்த நெல் பயிர்களை கொண்டு போய் உலகம் முழுக்க மக்கள் அத்தனை பேருமே இந்த உணவு, சைவ உணவு சாப்பிடணுன்றதுக்காக இந்த உலகம் முழுக்க கொண்டு போறாரு. இந்த பழ வகைகளை உலகம் முழுக்க கொண்டு போறாரு முருகப்பெருமான். உலகம் முழுக்க கொண்டு போய் எல்லா இடத்துலையுமே ஜெயமாக்குறாரு. சரிங்களா? எல்லா இடத்துலையுமே ஜெயமாக்குறாரு. ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம சைனாவில் பார்த்தீங்கன்னா, சைனாவில் கும்பிட்டு இருக்க பாபிலோன கடவுள் யார்? பழனி ஆண்டவர் தான். இந்த பழனி பகவானை தான், பழனி ஆண்டவரை தான் அங்கே பாபிலோன்ற கடவுளாக நம்ம சைனாவில் வணங்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? எல்லா இடத்துலையும் முருகன் இருக்காரு. இந்த ஆறு கோணம் இருக்க தெரியுமா? இந்த ஆறு கோணம் யாரோட இதுன்னு கேட்டீங்கன்னா முருகனோட சக்கரம் தான் ஆறு கோணம். இந்த ஆறு கோணம் எல்லாமே இந்த ஆறு கோணம் தான் வணங்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியல இது முருகனோட வழிபாடு தானே, அவங்களுக்கு தெரியாது. தெரியாமலே அவங்க வழிபாடை வச்சுட்டு வணங்குறாங்க. சரிங்களா? முருகன் எல்லா உலகத்துலேயுமே இருக்காரு. இன்னைக்கு உலகத்தில் வழிபடுறாங்கன்னா அவங்கவுங்க வேற வேற வகையில் வழிபடுறாங்கன்னா எல்லாமே முருகனை தான் வழிபடுறாங்க.
இதில் நீங்கள் நிறைய விளக்கங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நிறைய முருகனை பற்றின விளக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தெரிஞ்சுக்கலாம். வந்து இப்போது கதிராக இருக்கட்டும், இப்போ கதிர்ன்ற விவசாயம் வந்து கதிர்காமத்தில் போட்டு இன்னைக்கு கதிர்காமம் வந்து கதிர்காமத்தில் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ரிலிஜன் சார்ந்த விஷயம் நிறைய இருக்குது. ஏன்னா நம்ம அதெல்லாம் பேச வேண்டாம். சரிங்களா? நமக்கு என்ன முக்கியமோ, நம்ம முருகக்கடவுள் என்ன ஒரு விஷயமோ நம்ம அதை பற்றி பேசுகிறோம். ஏன்னா முதல்ல இடம் பார்த்தீங்கன்னா வந்து கதிர்காமம் தான். அதுக்கு முன்னாடி கடல் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ தான் கடல் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு தென்னாடு அதுதான். தென்னாடு சார்ந்து தான் வந்து நம்ம தமிழ்நாடோ கேரளா இதெல்லாம் வந்து தென்னாடோடு சார்ந்து இருக்கிறது தான். சரிங்களா? இந்த இடத்துல வந்து கடல் இல்லாத இருக்கும் போது வெறும் மலைகளாக இருக்கும் பொழுதும் வந்து போட்ட இடம் தான் வந்து கதிர்காமம். சரிங்களா? இந்த கதிர்காமன்றது வந்து இலங்கைக்கும் நம்ம தமிழகத்துக்கும் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. தென்னாட்டோடு சேர்த்து தான் அது வரும். கதிர்காமலாம் தென்னாடோடு சேர்த்து வர்றது தான் அது. அதனால் முதல் சோதிச்ச இடம் அந்த இடம் தான். அதோட பார்த்தீங்கன்னா வந்துட்டு சில பேருக்கு ஒரு நிறைய கேள்விகள் இருக்கும். திருச்செந்தூர் இருக்குது பார்த்தீங்களா? அந்த திருச்செந்தூர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான சில விஷயம் நான் சொல்கிறேன். இப்போ திருச்செந்தூருக்கு பாருங்கள். அந்த திருச்செந்தூர் வந்து நம்ம இருக்கக்கூடியது மேட்டு பகுதி. சரிங்களா? அந்த திருச்செந்தூரில் வந்து நம்ம மேட்டில் தான் நிற்கிறோம். அப்போது போருக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து அந்த நகரத்தை வந்து ஒரு மலை மறைச்சிருக்கும். கவிஞ மலைன்ற ஒரு மலை வந்து நான் அந்த நகரத்தை மறைச்சிட்ருக்கோம். அப்போது வந்து நம்ம படை வீரர்கள் சொல்லுவாங்க வந்துட்டு இந்த நகரத்தை வந்து மலை மேலே ஏறி நம்ம போனோம்னா நம்ம படை வீரர்கள்லாம் ரொம்ப கழிச்சு போயிடுவாங்க. அப்போ நம்ம இந்த என்ன செய்வது முருகானமோ அவர் ரேடிஷனோட சக்தி உள்ள வேல் சொல்லக்கூடியது. அதாவது இப்போ இருக்கக்கூடிய ஏவுகணையெல்லாம் அப்போது அதை விட பல மடங்கு நம்மக்கிட்ட வந்து அறிவியல் சார்ந்து இருந்தது. யாரும் முருகன்கிட்ட வந்து அறிவியல் சார்ந்த கருவிகள் அப்போவே இருந்திருக்கு. அப்போ என்னென்னா இப்போ பாருங்கள், இப்போ ஏவுகணை அடிச்சுட்டு திரும்ப வந்து கொண்டு வந்து நிற்கிற அளவுக்கு இருக்கக்கூடியது அப்போவே இருந்திருக்கு அவர் ரேடிஷன் பவர். அப்போ என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, இதை நான் வந்து அந்த அவரோட வரலாற்றை சொல்லணும்னா இன்னும் நிறைய இருக்குது. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப கவரக்கூடிய வரலாற்றுலாம் இருக்காது. என்னென்னா அப்போவே வந்து ஒரு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியேஷனில் வந்து ஒரு விஷத்தன்மையை வந்து போட்டுருவாங்க. இந்த மாயைன்னு சொல்லக்கூடிய ஒரு அவங்களோட சூரபத்மனோட ஆதரவுன்னு சொல்லக்கூடிய, ஏன்னா வந்து மாயை என்பது வந்து சூரபத்மனோட தாய். ஏன்னா அவங்க வந்துட்டு சூரபத்மனோட இல்லை, அவங்க வேற ஒரு நகரத்தில் இருக்காங்க. ஏன்னா நாம் வந்து அதை நாம் அப்படி எடுத்துக்க முடியாது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, மாயை என்பது வேற நகரத்தில் உள்ளவங்க. அப்போ வேற நகரமாக தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க விட்டு போய் கேட்குறாங்க. கேட்கும் போது அவங்க ஒரு ஆயுதம் அவங்களோட பானம்ன்ற ஒரு ஆயுதம் கொடுக்குறாங்க. அந்த ஆயுதத்தை வந்து கொண்டு வந்து இங்கே போட்டோம்னா வந்துட்டு எல்லா மனிதர்களும் வந்துட்டு மயக்கடிச்சு அவங்களோட இதுவை வந்துட்டு காலமாயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த நாட்டையும் பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு சூரபத்மனோட தரப்புல இருந்து வருது. அப்போ மாயை கொடுக்கக்கூடிய அந்த ரேடியேஷன் பவரை கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம இருக்கக்கூடிய இப்போ கடல் இருக்கக்கூடிய இடத்துல சண்டை நடந்துருக்கு. அங்கே போடுறாங்க. போடும் பொழுது முருகப்பெருமானை கவனிக்கிறாரு. கவனிச்சோன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதத்தை திரும்ப அனுப்புகிறாரு. அனுப்பும் போது என்னன்னா மயக்க அடித்தவங்க அத்தனை பேரை இருந்துக்கிறாங்க. ஏன்னா அப்போவே இந்த ஆயுதங்கள் அந்த காலகட்டத்திலே இருந்தது. எது இப்போ இருக்கக்கூடிய அணு ஆயுதம் சொல்லக்கூடிய காலகட்டங்களில் அந்த காலத்திலே அந்த மாதிரி ஆயுதங்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க முருகன் காலத்திலேயே. இன்னொன்று நான் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, முருகன் காலகட்டத்தில் கடல் வருது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த ரேடியேஷன் பவர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயுதங்கள் போட்டு அடிச்சிருக்காங்க. எல்லா ஆயுதங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த இடம் வந்துட்டு விஷத்தன்மை வந்து பூமிக்குள்ளே வந்து இது அப்படியே போச்சுன்னா விஷத்தன்மை ஆகுன்றதுக்காக என்ன பண்ணாங்க, மக்களால் வந்துட்டு இதுக்கான ஒரு பிரச்சனைகள் வந்து அதிகமாகும். மக்களுக்கு அந்த ரேடியேஷன் தாக்க ஆரம்பிச்சுன்னா மக்களால் வந்து சிறப்பாக வந்து இருக்க முடியாதுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்க கேட்டால் கடலை உருவாக்குறாங்க. கடல் வந்துட்டு தன்னால் வந்தாலும் இல்லை, உருவாக்கப்பட்டது தான். முருகன் காலத்தில் உருவாக்கப்பட்டது தான் அது. அப்போ என்ன பண்ணுறாங்க கேட்டால் கடலை உருவாக்குறதுக்காக எங்கெங்கெல்லாம் போர்கள் நடந்ததோ அந்த இடத்துல வந்து கடலை உருவாக்குறாங்க. அந்த கடல் உருவாக்கப்பட்டது தான் இப்போ இருக்கக்கூடிய கடல்கள் எல்லாமே. ஏன்னா கடல்கள் உருவாக்கக்கூடிய இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ரேடியேஷனோட சக்தி இருக்கும். ஏன்னா வந்து ஒரு விஷத்தன்மையை வந்துட்டு ஒரு உப்பால் தான் வந்துட்டு முறிக்க முடியும். சரிங்களா? அந்த ஒரு ரேடியேஷன், அதாவது அங்கே இருக்கக்கூடிய விஷத்தன்மை
வங்க விஷங்களை வந்துட்டு உப்பால் மட்டும்தான் அதை முறிக்க முடியும். உப்பால் மட்டும்தான் விஷத்தை வந்துட்டு இதுவாக இருக்கும். அதை மாதிரி வந்துட்டு அந்த திருச்செந்தூரில் நடக்கப்பட்ட அந்த போர்னால் ஏற்பட்ட அந்த காரணத்தால் மக்களுக்கு